காவிரி டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரும் பணிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்ன ஆனது என்பது குறித்து தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் வாழ்வுரிமை மாநாடு தஞ்சையில் நடைபெற்றது. இதில் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கலந்து கொண்டு உரையாற்றினார். உற்பத்தி பொருளுக்கு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பாதிப்புக்கு ஆளாகி வருவதாக TKS இளங்கோவன் கூறினார். மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கடைமடைக்கு சென்றடையும் வகையில் வாய்க்கால்கள் தூர்வாரப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர், தூர்வாரும் பணிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே சென்றது என்பதை அரசு விளக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சம்பா சாகுபடிக்கே மிகுந்த காலதாமதமாக தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. திறந்து விடப்பட்ட தண்ணீரும் கடைமடை பகுதிக்கு வந்து சேருவதற்கு ஏற்ற வகையிலே வாய்க்கால்கள் சீரமைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஏப்ரல் மே மாதத்திலேயே கால்வாய்களை சீரமைக்க வேண்டிய பணியை இந்த அரசாங்கம் செய்யவில்லை. பணிக்காக ஏதேனும் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தால் அந்த நிதி எங்கே போனது என்ற கேள்வியையும் நான் கேட்பதற்கு இப்பொழுது கேட்கிறேன்.